அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி நவம்பர் 4ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க. இன்று முதல் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி. என்னென்னா, தமிழகத்தில் 2002, 2005க்கு அப்புறம் தான் வாக்காளர் பட்டியல் பெயர் திருத்தப் பணி நடைமுறைப்படுத்தலை. ஸோ அதனால் 2025ஆம் ஆண்டு செயல்படுத்துகிறாங்க. தமிழகம், புதுச்சேரி உட்பட 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை தேர்தல் ஆணையம் செவ்வாய்க்கிழமை தொடங்கியிருக்காங்க. தமிழகத்தில் 2002 மற்றும் 2005 ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின் வாக்காளர் கணக்கெடுப்பு பணி செவ்வாய்க்கிழமை தொடங்க உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, யாரோட பேர் 2002 மற்றும் 2005 வாக்காளர் பட்டியலில் பேர் இடம்பெறலையோ அவங்களாம் அவங்களுக்கான அந்த கவர்மெண்ட் ப்ரூஃபை கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2026 ஃபெப்ரவரியில் ரிலீஸ் ஆகிற வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் ஆட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த வாக்காளர் திருத்தப் பணி சார்பாக அதிகாரிகள் உங்கள் வீட்டுக்கு 3 டைம் விசிட் பண்ணிவிட்டு உங்களுடைய விவரங்களை கேட்டுட்டு போவாங்க. அடுத்த திருக்குறள். கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கம் கடிந்து செயல் மனம் கலங்காமல் ஆராய்ந்து துணிந்து ஏற்ற தொழிலை சோர்வு கொள்ளாமல் காலம் தாழ்த்தாமல் செய்து முடிக்க வேண்டும். அதிகாரம் வினைத்திட்பம். நேற்று நம்ம பொதுத்துறை வங்கியை ஒருங்கிணைப்பு பற்றி பார்த்தோம். இப்போ பாருங்கள், பாதை மாறுகிறதா பிராந்திய கிராம வங்கி அப்படின்னு ஒரு எடிட்டோரியல். பிராந்திய கிராம வங்கி ஆர்ஆர்பி, ரீஜனல் ரூரல் பேங்க், சரிங்களா, தொடங்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இந்த வங்கிகள் ஒரு தொலைநோக்கு திட்டமாக கடந்த 1975 அக்டோபரில் வெறும் 5 வங்கிகளுடன் தொடங்கப்பட்டன. அப்போது ரீஜனல் ரூரல் பேங்க் எப்போ தொடங்கப்பட்டிருக்காங்கன்னா 1975 அக்டோபரில். தற்போது இவை 26 மாநிலங்கள் மற்றும் புதுவை, ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட 3 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 700 மாவட்டங்களில் விரிவடைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1883ஆம் ஆண்டில் நில மேம்பாட்டு கடன் சட்டம் இயற்றப்பட்டது. அப்போது நில மேம்பாட்டு கடன் சட்டம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1883 இயற்றப்பட்டது. கிராமங்களில் மக்களுக்கு தனிநபர்கள் இன்றி வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் மூலம் கடன் கிடைப்பதை வழிவகை செய்ய 1904ஆம் ஆண்டில் முதல் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்டது. அப்போது நில மேம்பாட்டு கடன் சட்டம் 1883லையும் முதல் கூட்டுறவு சட்டம் பார்த்திங்கன்னா 1904லையும் தான் பிரிட்டிஷ் அரசு இயற்றிருக்கு. அதே போல் மக்களுக்கு சரியாக கடன் கிடைக்காதால அரசு சில முக்கிய நடவடிக்கைகளை எடுத்தது. 1955இல் கோராவாலா குழுவின் ஆலோசனைப்படி இம்பீரியல் வங்கி இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியாக, அதாவது பாரத் ஸ்டேட் வங்கியாக மாற்றப்பட்டது. அதுக்கு முன்னாடி இம்பீரியல் பேங்க் 1921 தான் 3 பேங்க்கை மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. அது மெர்ஜ் பண்ணி தான் 1955 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு பொதுத்துறை வங்கியாக மாற்றிருப்பாங்க. அதுக்கு எந்த குழு ஆலோசனை குழுன்னு பார்த்துங்க, கோராவாலா குழு. இதெல்லாம் நமக்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த டேட்டாலாம், சரிங்களா. அப்போது எஸ்பிஐ பாரத் ஸ்டேட் வங்கி, அதாவது பொதுத்துறை வங்கியாக மாற்றுறதுக்கு பரிந்துரைத்த குழுன்னு பார்த்தீங்கன்னா கோராவாலா குழு 1955. நாட்டில் கடன் வழங்குவதை ஒழுங்குபடுத்த திட்டமிட்ட தேசிய கடன் கவுன்சில் அமைப்பு 1967 உருவாக்கப்பட்டது. அப்போது தேசிய கடன் கவுன்சில் அமைப்பு 1967 தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இது என்ன பண்ணுறீங்கன்னா, 12th எக்கனாமிக்ஸ் பேங்கிங் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன் எடுத்து எழுதிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 11th பார்த்தீங்கன்னா காமர்ஸில் இந்திய மைய வங்கின்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனில் இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து அதில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பேங்க் லெசன் படிக்கிறப்போ நமக்கு யூஸ் ஆகும், சரிங்களா. அப்போது தேசிய கடன் கவுன்சில் 1967 உருவாக்கப்பட்டது. 1969இல் 14 பெரிய வணிக வங்கிகள், 1980இல் மேலும் 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. நேற்று நம்ம பார்த்தோம் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது எப்போ அப்படின்ட்டு. அதையும் சேர்த்து இது கூட நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அந்த 14 வங்கிகள் பார்த்தீங்கன்னா 1969 ஜூலை 19லையும், இந்த 6 வங்கிகள் பார்த்தீங்கன்னா 1980 ஏப்ரல் 15லையும் தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். மக்களுக்கு எளிதாக கடன் கிடைக்கல. அதுக்காக தீர்வு காண தான் 1975இல் நிதித்துறை கூடுதல் செயலர் எம் நரசிம்மம் தலைமையில் பணிக்குழு அமைக்கப்பட்டது. அப்போ பணிக்குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா எம் நரசிம்மம் தலையில் 1975 தான் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழு அளித்த பரிந்துரையின் பேரில் கிராமப்புற மக்களுக்கு கடன் வழங்க பிராந்திய கிராம வங்கிகள் ஓர் அவசர சட்டம் மூலம் உடனடியாக தொடங்கப்பட்டன. அதன் பிறகு 1976இல் பிராந்திய கிராம வங்கிகள் சட்டம் இயற்றப்பட்டது. நம்ம பாருங்கள், பிராந்திய கிராம வங்கிகள் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1975. அதுக்கான சட்டம் எப்போ இயற்றப்பட்டதுன்னா 1976, சரிங்களா. பிராந்திய கிராம வங்கிகள் சட்டம் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதை முதன்மை நோக்கமாக கொண்டது. அதாவது வருவாய் ஈட்டுவதற்கு பதிலாக மக்களுக்கு உதவுவதே இந்த வங்கியின் நோக்கமாகும்
அதே போல் வங்கிகளை, இந்த கிராமப்புற வங்கிகளை வந்து தொடங்குறதுக்கு தேவையான மூலதனத்தை மத்திய அரசு 50%, நிதி ஆதரவளிக்கும் வணிக வங்கி 35%, மாநில அரசு 15%, அப்போ மொத்தம் 100% வந்து நம்ம கவுண்ட் ஆகிடுச்சு. இதுதான் இதனுடைய ஷேரை கொடுத்து இந்த வங்கியை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதே போல் இந்த பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுக்குறப்போ அவங்க வந்து எந்த பிணையமும் கேட்காம தான் வந்து கடன் கொடுக்கணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 196 வங்கிகள் வந்து தற்போது 28 வங்கிகளாக வந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் 28 கிராம வங்கி வந்து செயல்படுது. நம்ம முன்னாடியே பார்த்தோம், மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா 50%, அந்த வணிக வங்கி 35%, ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா 15% வந்து அதனுடைய நிதி வந்து பங்களித்தாங்க. இப்போ பாருங்கள், மத்திய அரசு மற்றும் நிதி ஆதரவளிக்கும் வணிக வங்கியின் கூட்டு பங்குகளை 85%லிருந்து 51% குறைக்க சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. அப்போது அந்த வணிக வங்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுடைய கூட்டு பங்கும் மத்திய அரசோட கூட்டு பங்கும் மொத்தம் டோட்டலாக கவுண்ட் பண்ணோன்னா வந்து 85 வரும். அதை வந்து 51% வந்து குறைக்கிறதுக்கு சட்டம் இயற்றிருக்குன்னு சொல்லுவோம். ஸோ நாட்டுடைய முதல் ஆர்ஆர்பி வங்கி எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா உத்தரப்பிரதேசம் மொராபாத்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போனா October 2, 1975. சரிங்களா? தற்போதைய நிலவரப்படி, அதாவது May 1, 2025 நிலவரப்படி நாட்டில் உள்ள மொத்த ஆர்ஆர்பி வங்கியோடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. ஸோ முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஆர்ஆர்பி பேங்க் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1975. எந்த ஆக்ட்னா 1976 ஆக்ட் படி, எந்த குழுவுடைய பரிந்துரைப்படினா வந்து நரசிம்மம் தலைமையில் வந்து அமைக்கப்பட்ட பணிக்குழுவுடைய அறிக்கையின்படி தான் வந்து ஆர்ஆர்பி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் எஸ்பிஐ வந்து பார்த்திங்கன்னா 1955 கோராவாலா அப்படின்ற குழுவுடைய பரிந்துரைப்படி தான் வந்து பொதுத்துறை வங்கியாக மாற்றிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்பல்சரி நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து ஆராய்ச்சி மேம்பாட்டுக்கு 1,00,000 கோடி நிதி பிரதமர் மோடி வந்து தொடங்கி வச்சுருக்காரு. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் தனியார் துறையின் முதலீட்டை அதிகரிக்கும் வகையில் தான் வந்து இந்த 1,00,000 கோடி நிதி கொடுக்குற திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காரு. தில்லியில் முதலாவது வளரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாட்டை திங்கட்கிழமை தொடங்கி வைத்த போது இந்த நிதியத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். சிந்தனை, புத்தாக்கம், உத்வேகம் என்ற கருப்பொருளில் 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் கல்வித்துறை, ஆராய்ச்சி நிறுவனங்கள், தொழில்துறை, அரசு துறைகளிலிருந்து 3000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. நாட்டில் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணினி படிப்புகளை பயிலும் பெண்களின் எண்ணிக்கை 43% இருக்குது. ஸோ வந்து அவங்களுடைய ஆராய்ச்சியை வந்து மேம்படுத்துறதுக்காக தான் இந்த 1,00,000 கோடி நிதியை வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. உலகளாவிய வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்கு சுமார் 2% தான். சரிங்களா? அதை ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. அதில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக. உலகளாவிய வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்கு 2%. இந்தியாவில் எழுத்தறிவு விகிதம் 81% நெருங்கி கொண்டிருக்கிறது. கைபேசி மற்றும் இணையதள வசதியை பெற்றுள்ளோர் 95%க்கும் கூடுதலாக உள்ளனர். அப்போது இந்தியாவில் எழுத்தறிவு சதவீதம் பார்த்திங்கன்னா 81% நெருங்கிட்டு இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 74.04 இருந்துச்சு 2011 கணக்கெடுப்பின்படி. இப்போ வந்து மொத்தமாக வந்து 81% நெருங்குன்னு சொல்கிறாங்க. கரண்ட் அக்யூரேட் டேட் வந்து கொடுக்கல. ஸோ இந்திய மகளிர் அணி வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் 1973 வந்து மகளிர் உலகக்கோப்பை வந்து தொடங்கினாலும் இந்தியா அதில் 1975-76 காலகட்டத்தில் தான் வந்து கலந்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து 42 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா வந்து பெற்ற முதல் கோப்பை. மீன்வள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா, அதெல்லாம் முக்கியமான நமக்கு வந்து இருக்கிற கன்னடம் பார்ப்போம். இந்தியாவை பொறுத்தவரை மிகப்பெரிய சவால் மக்கள் தொகை. இது 2030ஆம் ஆண்டில் 1.5 பில்லியனாகவும் 2050 1.67 பில்லியனாகவும் உயரும் என மதிப்பிடப்பட்டிருக்காங்க. அப்போ 2030 வந்து பார்த்திங்கன்னா 1.5 பில்லியனும் 2050 1.67 பில்லியனும் வந்து இருக்கிறதா மதிப்பிட்டிருக்காங்க. கடந்த 2015-2016 ஆண்டில் மத்திய அரசால் 3000 கோடியில் தொடங்கப்பட்ட நீலப்புரட்சி திட்டம். அப்போது நீலப்புரட்சி திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 2015-2016 3000 கோடியிலேருந்து தொடங்கியிருக்காங்க. மீன்வளத்துறையை பொருளாதார ரீதியாக சாத்தியமானதாகவும் வலுவானதாகவும் மாற்றுவதற்கு தான் வந்து முதல் படியாக இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா PMMSY திட்டம் 2020 தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் கடந்த 5 ஆண்டுகளாக 20,050 கோடி முதலீட்டில் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 2020. அதே போல் வந்து 2015-16 நீலப்புரட்சின்னு 3000 கோடியில் தொடங்கியிருக்காங்க. இந்தியாவோட மக்கள் தொகை 2030 1.5 பில்லியனும் 2050 1.67 பில்லியனாகவும் இருக்கணும் மதிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க ஒரே மீன்வள பல்கலைக்கழகம்னு பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் இருக்க பல்கலைக்கழகம் தான். ஜெயலலிதா அம்மையார் பேரில் வந்து செயல்படுது. 2013 தான் வந்து இந்த பல்கலைக்கழகம் தொடங்கியிருப்பாங்க.
ஜவ்வாது மலையில் விஜயநகர பேரரசு கால தங்க நாணயங்கள் கண்டெடுப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை ஒன்றியம் கோவிலூர் ஊராட்சியில் கோயில் சீரமைப்பு பணியின் போது விஜயநகர பேரரசு காலத்து 103 தங்க நாணயங்களை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 500 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயநகர பேரரசு காலத்தில் ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயில் கட்டப்பட்டது. அந்த கோயிலில் தான் இந்த 103 தங்க நாணயத்தை எடுத்திருக்காங்க. அதே போல் விஜயநகரோடைய சின்னம் பார்த்திங்கன்னா வராகன்னு சொல்லுவோம். அது தங்க நாணயமும் இருக்கலாம், இல்லை அவங்களுடைய பன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னமும் இருக்கும். ஸோ தினமணியில் இந்த முக்கியமான கண்டென்ட் அவ்வளோதான். அடுத்து நம்ம ஹிந்து தமிழுக்கு போவோம். ஸோ இந்த உலகக்கோப்பை மகளிர் அணி ஜெயிச்சதால் பிசிசிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 51 கோடி பரிசு தொகை வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய ஆடர் அணி பார்த்திங்கன்னா 1983 மற்றும் 2011 காலகட்டத்தில் இந்த உலகக்கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. அந்த வகையில் மகளிர் அணி 2025 ஜெயிச்சிருக்காங்க. நம்மளுடைய பார்த்தோம் வீடாக வாக்காளர் சிறப்பு தீவிரத்திருத்த பணி செயல்படுது. இதில் இந்தியாவில் 1951 முதல் 2004 வரை 8 முறை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பண்ணுற இந்த படிவத்தை பார்த்திங்கன்னா இணையதளம் மூலமாக சமர்ப்பிக்கலாம். பகுதியளவு நிரப்பப்பட்ட படிவத்தை ECI நெட் என்ற செயலி மூலம் பதிவேற்ற முடியும். இல்லாவிட்டால் voters.eci.government.in என்ற இணையத்தில் கணக்கெடுப்பு படிவத்தை பதிவிறக்கம் செய்து நிரப்பி அதன் பின் நம்ம அதில் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ECI நெட் செயலின்னு பார்த்துக்கோங்க. அந்த வெப்சைட் கூட தேவையில்லை நமக்கு. முன்னாடியே பார்த்தா 2 பிரதி கொடுப்பாங்க. ஒன்று அவங்களுக்கு, இன்னொன்று நமக்கு. சரிங்களா? கனிஷ்கர் குஷான வம்சத்தின் மிகப்பெரிய அரசன். கிபி 127 முதல் 151 வரை ஆட்சி செய்தார். அவரது பேரரசு இன்றைய ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவின் சில பகுதிகளை உள்ளடக்கியது. அப்போது கனிஷ்கர் குஷான வம்சம் அவருடைய ஆட்சி காலம் 127லேருந்து 151. தாம்பரம் சனாட்டோரியத்தில் 14.78 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் 2005ஆம் ஆண்டு முதல் செயல்படுகிறது. பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பல உள்நோய்களாக சிகிச்சை பெறுகின்றனர். இந்த சித்த மருத்துவத்தை பார்த்திங்கன்னா நம்ம மன்மோகன் சிங் தொடங்கி வச்சுருப்பார். யாருடைய பேரில் செயல்படுனா அயோத்திதாசர் பண்டிதருடைய பேரில் தான் இந்த சித்த மருத்துவ தேசிய நிறுவனம் செயல்படும். 2005 செப்டம்பர் மாதம் தொடங்கி வச்சுருப்பார் மன்மோகன் சிங். அடுத்ததாக எழும்பூரில் அமைந்துள்ள அரசு கவின் கலைக் கல்லூரி நாட்டின் பழமையான கல்லூரி ஆகும். 1850ஆம் ஆண்டு கர்னல் அலெக்சாண்டர் ஹண்டர் என்பவரால் நிறுவப்பட்டது. இங்கு ஓவியம், சிற்பம், விஷுவல் கம்யூனிகேஷன், டிசைன் தொடர்பான இளநிலை, முதுநிலை படிப்புகள் உள்ளன. பாருங்கள், வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை சார்பில் SI உதவி பேராசிரியர் பணிக்கான மாதிரி தேர்வு நடத்துகிறாங்க. நீங்கள் தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பதிவு பண்ணி உங்களுக்கான அந்த முகப்பு பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கான தேர்வு ஒதுக்கி இருக்கும். அதில் நீங்கள் தேர்வு எழுதி பார்த்துக்கலாம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யார்ட்டாவது சொல்லி அவங்கள மாடல் எக்ஸாம் ஃப்ரீயாக ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் அப்ளை பண்ணி அட்டன் பண்ண சொல்லுங்கள். சென்னை பாம்பு பண்ணை அறக்கட்டளை கடந்த 1972இல் ஊர்வன விலங்குகள் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் கல்விக்காக உருவமுலசு விக்டேக்கர் என்பவரால் கிண்டியில் தொடங்கப்பட்டது. மத்திய விலங்கு காட்சிசாலை நிறுவனத்தால் 1995இல் அங்கீகாரம் பெற்றது. அப்போது சென்னை பாம்பு பண்ணை 1972இல் உரமுலசு விக்டேக்கர் என்பவரால் கிண்டியில் தொடங்கப்பட்டது. இது இப்போ அதுக்கு மத்திய அரசு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க 1995இல். ஒரு சிறிய ஆங்கிலேயர் குழு 1867இல் போர்ட் கிளப்பை நிறுவி எண்ணூர் காயல்களில் படகோட்டத்தை நடத்தியது. 1892இல் இந்த கிளப் அடையாறு ஆற்றின் கரைக்கு மாற்றப்பட்டது. இது தற்போது நகரின் மிகவும் வசதியானவர்கள் வசிக்கும் பகுதியாக உள்ளது. ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் அசாம் மாநில விலங்காகும். இந்தியாவின் மொத்தம் உள்ள ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களில் 70 முதல் 75% இங்கு வசிக்கின்றன. இவை முக்கியமாக காசிரங்கா தேசிய பூங்காவில் காணப்படுகின்றன. அப்போ ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்துக்காக சிறப்பிடமாக பெற்ற மாநிலம் எது பார்த்தீங்கன்னா அசாமில் இருக்க காசிரங்கா தேசிய பூங்கா தான். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பொன்மொழி பாருங்கள். உங்களுக்கான சூழலை தேர்ந்தெடுக்கும் போதே கவனமாக இருங்கள், ஏனெனில் அதுவே உங்களை வடிவமைக்கிறது. நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போதும் கவனமாக இருங்கள், ஏனெனில் நீங்கள் அவர்களைப் போல மாற வாய்ப்பிருக்கிறது. வில்லியம் கிளமண்ட் ஸ்டோன் தான் இந்த பொன்மொழியை சொல்லியிருக்காரு. முன்னாடியே பார்த்தோம், இந்த பழங்கால விஜயநகர பேரரசு தங்க நாணயம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் இருக்க கோவிலூர் கிராமத்தில் கிடச்சிச்சு. எந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா ஆதிசிவன் கோயிலில் உள்ளது. அந்த கோயில் 3ஆம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அடுத்து அம்பேத்கர் ஒரு கோட் சொல்லியிருக்காரு. கல்வியின்றி தங்களுடைய இருப்புக்கு பாதுகாப்பு இல்லை என உணர்ந்த பிறகு ஒருவர் பூரணமான உயரிய கல்வி பெறுவதற்கான வாய்ப்பையோ உரிமையோ ஒருபோதும் கைவிடக்கூடாது அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. உலகளவில் அரிசி மற்றும் மக்காச்சோளத்திற்கு அடுத்தபடியாக அதிகம் உற்பத்தி செய்யப்படும் தானியம் கோதுமை ஆகும்.
இந்தியாவில் கோதுமை உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது. நம்ம கோதுமை களஞ்சியம் அப்படின்னு பஞ்சாபை சொன்னாலும் உத்தரப்பிரதேச மாநிலம் தான் வந்து அதிகமான கோதுமை உற்பத்தியை செயல்படுது. அப்போ உலகளவில் அரிசி தான் வந்து ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மக்காச்சோளம், அதுக்கடுத்து 3ஆவது பிளேஸில் வந்து கோதுமை இருக்குது. இந்தியாவில் ஆண்டுதோறும் டிசம்பர் 23ஆம் தேதி அன்று தேசிய விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. முன்னாள் பிரதமர் சரண் சிங்கின் பிறந்தநாள் விவசாயிகளுடைய தினமாக நினைவு கூறப்படுகிறது. இவர் வந்து 5வது பிரதமர். 1979 வந்து இருந்திருப்பார் 5வது பிரதமராக. சரிங்களா? இவருடைய பர்த்டே வந்து தேசிய விவசாய தினமாக எப்போலேருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா 2001 செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் 4ஆம் தேதிக்கான தினமணி மற்றும் ஹிந்து தமிழிலிருந்து முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.